வணக்கம். தற்போது தமிழ்நாடு வானிலை பிரதீப். அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தென் தமிழகத்தில் அந்த ராமநாதபுரம் ஒட்டியுள்ள சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த தென் தமிழக பகுதிகளில் மட்டும், இந்த உள் மாவட்டங்களில் மட்டும் இன்றைக்கி அந்த ராமநாதபுரத்து உள்பகுதி, அதே போல் அந்த கடலோர ஒட்டியுள்ள பகுதி மட்டும் இன்று காலை 12 மணி அளவில் ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. அதே போல் இந்த உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே இந்த காற்று குவிதல் ஆகிய பகுதிகளில் நல்ல மழை பெஞ்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது நேற்று உங்களுக்கு தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து வருவதன் காரணமாக இன்று எங்கேயுமே அந்த அளவுக்கு வெப்பநிலை இல்லை. காலையிலேருந்தே கிட்டத்தட்ட மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. சென்னையில் கூட 12 மணிக்கு மேலே தான் அந்த காற்று குவிதல்னால் மேகம் உருவாகி இரவு மழை பெய்யுது. அதுக்கப்புறம் மதியம் 12 மணிக்கு மேலே தான் வெயில் உங்களுக்கு வந்துச்சு. அதனால் நம்ம காலையில் அந்த குறிப்பிட்ட சொல்லியிருந்தோம்ல, அது நம்ம 3 மணிக்கு சொல்லியிருந்தோம். அது மட்டும் நேற்று மாதிரி இன்று நம்ம குறிப்பிட்ட சொன்ன இடத்துல குறிப்பிட்டிருக்கும் இடத்துல அதாவது 8 மணிக்கு மேலே நள்ளிரவு சென்னை கூட அந்த உள்பகுதி கூட இன்று நள்ளிரவு கூட மீண்டும் கூட மழைக்கான வாய்ப்பு இருக்குது. சென்னை, வெள்ளூர் அந்த பகுதிக்கெலாம். ஸோ இதுதான். திருப்பி நம்ம தமிழகம் முழுவதும் எப்போ நம்ம பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த ரேடார் படத்தை பாருங்கள். இது ஒரு விண்டி ரேடார் மேப்பு. இந்த ரேடார் மேப்பில் பாருங்கள். இதில் பாருங்கள் 1ஆம் தேதி, இந்த 1ஆம் தேதி வாக்கில் திருப்பி பரவலாக மழை எப்படின்னா 1ஆம் தேதி திருப்பி காற்று குவிதல் சிறப்பாக இருக்குது. அதாவது எம்ஜிஓவும் வருது. ஜூலை முதல் வாரத்தில் காற்று குவிதல் சிறப்பாக இருப்பாங்க. இரு காற்றும் சந்திக்கும் இடம். அதாவது பாருங்கள், இந்த இடத்துல தென் தமிழக மதுரை பகுதி மற்றும் ஒட்டியுள்ள கடலோர பகுதி மற்றும் அதாவது இந்த தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் மீண்டும் ஜூலை 1ஆம் தேதி முதல் நல்ல மழை காத்திருக்கின்றது. அதாவது 1ஆம் தேதி மழை பெஞ்சிச்சுன்னா திருப்பி 2ஆம் தேதி இந்த பேஞ்சிற இடத்துல கொஞ்சம் ஒதுக்கும். திருப்பி 3ஆம் தேதி அதுக்கு வெப்பநிலை வேணும். திருப்பி 4ஆம் தேதி ஒதுக்கும். திருப்பி 4, 5 இப்படி தான் பெய்யும். இந்த மாதிரி 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே 5 நாட்களாவது உங்கள் ஊரில் தொடர்ந்து, சில ஊர்களில் தொடர்ந்து மழை பெய்யும், சில ஊர்களில் 4 நாட்கள் 5 நாட்களுக்குள்ளே 5 நாட்களாவது மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா காற்று குவிதல் தெரியுதா? காற்று குவிதல் சிறப்பாக இருக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலரும் ரெட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறது மாதிரி காமிச்சிருக்காங்க ரேடாரு. ஸோ அதுதான் இப்போ. அதே மாதிரி பாருங்கள், அது நைட் 8 மணி 11 மணி இந்த மாதிரி வாக்கில், அது மாதிரி இந்த பக்கம் காலையில் 11 மணி, அப்புறம் 2, 5, அப்புறம் 8 இந்த மணிக்கு, அதாவது அந்த 1ஆம் தேதி முழுவதுமே நல்ல மழை கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2ஆம் தேதியும் நல்ல மழை கொடுத்துருக்காங்க. ஆங்காங்கே 2ஆம் தேதி ஃபுல்லாகவே காற்று குவிதல்னால் நல்ல மழை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரேடார் மேப்பு. ஸோ இதை பார்த்தாலும் தெரியும், காற்று முன்ன பின்ன மோதுது. அதாவது ஒரே சீராக இல்லாமல் பாருங்கள், இங்கே கொஞ்சம் போய் மோதுது, இங்கே உள்ள காற்று இங்கே போய் மோதுது, தெரியுதா? கோடு கூட திருப்பி இந்த காற்று இங்கே போய் மோதுது, இங்கே உள்ள காற்று இங்கே போய் மோதுது. அப்போ இந்த இடத்துல காற்று முன்ன பின்ன தமிழகத்தில் ஃபுல்லாக மோதும் பொழுது தமிழகம் முழுவதுமே 1ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இதில் பாருங்கள், இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், காற்று முன்ன பின்ன மோதுறன்னு காரணம் பார்த்தா இந்த இடத்துல ஒரு வெற்றிடமாக ஃபுல்லாக பாருங்கள். இங்கே பாருங்கள், காற்று நேராக போகுது. இந்த இடத்துல காற்றே இல்லாமல் ஒன்றரை பின் ஒன்றரை இங்கே போய் மோதி இருக்குது. அப்புறம் இங்கே இந்த காற்று மோது, இங்கே போய் இங்கே மோது. அதனால் இந்த இடத்துல ஒரு வெற்றிடமாக கொடுத்து இந்த இடத்துல 1ஆம் தேதிக்கு அப்புறம் மழை கொடுக்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இது ஜிஎஃப்எஸ் ஃபோர்காஸ்ட்டு. அந்த 1ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த வெப்பச்சலன மழையும் பெய்யும். அதே மாதிரி மான்சூன் ஆக்டிவாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இலங்கை மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தெரியும் உங்களுக்கு. இந்த காற்று பாருங்கள், இப்படி வளைஞ்சிருக்கா, ரொட்டேட் பண்ணி அப்புறம் இப்படி இருக்குது, இப்படி கோடு அப்படி இந்த இடத்துல ஒரு ரொட்டேட் மாதிரி இருக்குது. இது இப்படி உள்ளே வரும்பொழுது 1ஆம் தேதிக்கு அப்புறம் நமக்கு நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது. நன்றி. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வானிலை இருக்கையில் நாளை காலை சந்திப்போம். நன்றி.